இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியோட அப்டேட். ஜூனியர் ஹாக்கியின் செமிஃபைனலில் மலேசியாவை வீழ்த்தி இந்திய அணி பெற்ற வெற்றி. ப்ரோ கபடி லீக் போட்டியோட அப்டேட்னு விளையாட்டு சம்பந்தமான செய்திகளை ஸ்கோர் போர்ட் தொகுப்புல பார்க்கலாம். குகேஸ் டிங் லிரன் மோதிய உலக செஸ் சாம்பியன்ஷிப்பின் 7வது சுற்று போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. இந்தியாவின் குகேஸ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது. 14 சுற்றுகளை கொண்ட இந்த போட்டியின் 6 சுற்றுகள் முடிவில் இருவரும் ஒரு வெற்றி ஒரு தோல்வி 4 டிரா என 3 புள்ளிகளை பெற்றனர். இந்த நிலையில் இவர்கள் விளையாடிய 7வது சுற்று போட்டியும் டிராவில் முடிவடைந்ததால் இருவருக்கும் தலா அரை புள்ளி வழங்கப்பட்டது. இதன் மூலம் குகேஸ் டிங் லிரன் ஆகியோர் தலா 3.5 பாயிண்ட்களை பெற்றிருக்கின்றனர். இன்னும் 7 சுற்றுகள் மீதம் இருக்கும் நிலையில் 7.5 பாயிண்ட்களை முதலில் பெறுபவரே உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லவிருக்கிறார். ஆடவர் ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பை அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி மலேசிய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. நடப்பு தொடர் முழுவதும் தோல்வியே கண்டிராத இந்திய அணி அரையிறுதிப் போட்டியில் மலேசிய அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெற்று ஹாட்ரிக் கோப்பையை கைப்பற்றுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். புனேவில் நடைபெற்று வரும் ப்ரோ கபடி 3ஆம் கட்ட லீக் ஆட்டத்தில் நேற்றைய போட்டியில் புனேரி பல்டான்ஸை வீழ்த்தி யூ மும்பா அணி வெற்றி பெற்றது. தொடக்க முதலே பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் மாறி மாறி புள்ளிகள் எடுத்தனர். இறுதியில் 43-29 என்ற புள்ளி கணக்கில் புனேரி பல்டான்ஸ் அணியை வீழ்த்தி யூ மும்பா வெற்றி பெற்றது. இப்போட்டிக்கு முன்னதாக பெங்களூரு புல்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. பரபரப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலே இரு அணிகளும் சரிக்கு சமமாக தங்கள் பலத்தை வெளிப்படுத்தின. இதனால் ஆட்ட நேர முடிவில் 34-34 என்ற புள்ளி கணக்கில் போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது. ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் பாகிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர்களில் விளையாடி வருகிறது. முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலையில் இருந்த நிலையில் நேற்று இரு அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே 12.4 ஓவர்கள் முடிவில் 57 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதனைத் தொடர்ந்து 58 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 5.3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 61 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியால் 2-0 என T20 தொடரையும் பாகிஸ்தான் கைப்பற்றியிருக்கிறது. T20 போட்டிகளில் 40க்கும் குறைவான பந்துகளை எதிர்கொண்டு 2 சதங்களை அடித்த முதல் வீரர் என்ற மாபெரும் உலக சாதனையை இந்திய உள்ளூர் வீரர் உர்வில் பட்டேல் படைத்திருக்கிறார். 17வது சையத் முஸ்டாக் அலி T20 தொடரில் குஜராத் வீரர் உர்வில் பட்டேல் உத்தரகாண்ட் அணிக்கு எதிராக 115 ரன்களை அடித்தார். இதில் வெறும் 36 பந்துகளில் சதம் அடித்திருந்தார். ஏற்கனவே உர்வில் பட்டேல் நடப்பு சீசனில் திரிபுராவிற்கு எதிரான ஆட்டத்தில் 28 பந்துகளில் சதம் அடித்திருந்தார். இதன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு வீரரும் படைத்திராத சாதனையை அவர் படைத்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.